Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு எல்லாரும் நம்ம வீட்ல இருக்கோம். இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்க அப்படினா அத நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் என்னென்ன செய்றீங்க அப்படினு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் டிப்ஸ் எடுத்துட்டு நான் ஏதாவது செய்ய முடியும். எப்ப பார்த்தாலும் 4 குழம்பு 4 பொரியல் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆமா. அப்படினு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதையும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் செய்யறோம், என்ன ஸ்பெஷல், வெயிட் லாஸோட அப்டேட் என்ன அப்படிங்கறதெல்லாம் பாத்துருவோம். இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பசங்க 2 பேருமே வீட்டுல இருக்காங்க, நாங்களும். ஏன்னா இப்ப நாங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சங்கரா மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் வச்சு அதனால சங்கரா மீன் குழம்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு காட்டு, உனக்கு எனக்கும் என்ன பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல். ஆமா. பட்டாணி இருக்கா? பட்டாணி இல்ல, இருக்குமே. ஒரு பட்டாணி தான் நீ போட்ட, இன்னொரு பட்டாணி எடுத்து வச்ச. பட்டாணி 2 போட்டேன், சோயா தான் எடுத்து வச்சேன். அதனால இப்ப இது இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து குழம்புக்கும் ஃப்ரைக்கும், சங்கரா மீன் குழம்புக்கும் ஃப்ரைக்கும். ஓகேவா? தொட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்துட்டு கையை கழுவிட்டேன். எனக்கு என்னது, உனக்கு வந்து மீன் குழம்புல மீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு குழம்பு வரும் பாத்தியா, அது என்ன குழம்புன்னு யாராலையும் தெரியாது. குழம்புன்னு வச்சுக்கியா, புளி குழம்புன்னு வச்சுக்கியா. ஆக்சுவலி நல்லா கொதிச்ச பிறகு அதுக்கப்புறம் மீன் போடுவியா? ஆமா. அதுக்கப்புறம் தான் அந்த மீனோட எசன்ஸ்லாம் அந்த குழம்புல போய் அது மீன் குழம்பா மாறும். ஓகேவா? அப்ப வந்து எனக்கு என்ன எசன்ஸ் இருக்கும் அது உள்ள? ஒரு கன்றாவே இருக்காது, சுடு தண்ணி கார குழம்பு மாதிரி இருக்கும். ஏன்னா திரும்பி சாம்பார் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து சரி ஃபார் சேஞ்ச் நம்ம கார குழம்பு. சரி, அதுல மாங்காய் போடுறியா? மாங்காய் மீன் குழம்பு வைப்பாங்கப்பா. மீன் குழம்பு வைப்பாங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நீங்க சாப்பிடுற ஐட்டங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். சரி வேணா 2 பூண்டு வேணா தட்டி போட்டா பூண்டு கார குழம்புன்னு சாப்பிடுறியா? சரி விடு, ஏதோ ஒன்று சாப்பிட்டு ஆகணும் இன்னைக்கு, அவ்வளோதான். பூண்டுனாச்சு போடு. அது ஓவரா பூண்டு போட்டுறாத, பூண்டு விற்கிற விலைக்கு சும்மா ஒரு 5 பல்லு மட்டும் பிடிங்கி போடு, போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம காரம் போட்டு மசாலா போட்டு ஊற வச்சிடணும். அது என்னதுப்பா பண்ணுகிற? இதுவா? ஆமா, உன்னோட கேரட் பீன்ஸ் பொரியல். கேரட் பீன்ஸ் பொரியல் என்னோடதே ஆயிடுச்சு. பட்டாணி வாங்கிட்டு வரணும், அப்பதான் திருப்தியா சாப்பிடுவேன். சரி போனா போகுதுன்றா. சரி என்ன சாப்பிடுவேன் தொட்டுன்னு? நான் அப்பளம் வச்சு சாப்பிடுவேன். ஒன்னும் நான் இதை செய்யவே சொல்லல, அப்பளம் வச்சு கூட சாப்பிடலாம். அப்புறம் எல்லாரும் என்ன கழுவி ஊத்துவாங்க. என்ன ஒரு பொரியல் செஞ்சு தர முடியாதா? ஒரு 4 காய் வெட்டினா பொரியல், 5 காய் வெட்டினா பொரியலும்பாங்க. இந்த பேச்சுக்கு நான் எதுக்கு ஆளாகணும்? என்ன பண்ண? மீனை தட்டி விட்டியா? நல்லா கொதிக்க விடுப்பா கார குழம்ப. ஓகேவா? அப்புறம் எனக்கு தேவையா, நீயே சொல்ல. இந்த பேச்சுக்கெல்லாம் அவன் பட்டாணி வாங்கிட்டு வரதுக்குள்ள அதை முச்சிடுவ போட்டுருக்கேப்பா. நீனு அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணுகிற. முடிஞ்சிச்சு, அது வேகணும்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல. இது வந்து நான் இப்போ வந்து எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்? மீன் ஃபிஷ் ஃப்ரைக்கு எடுத்து வச்சிருக்கேன். வந்துட்டா பாத்தியா? ஏன்னா போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டியா? மீனுக்கு இவ்வளோ பட்டாணி போடுப்பா. பரவாயில்ல, பட்டாணி தானப்பா. நான் சாப்பிடுவேன். இதுங்க தான் பொறுக்கி எடுத்து வைக்கோங்க, நான் சாப்பிடுவேன். பட்டாணி போட்டால் இன்னும் அதிகமாக வெஜிடபிள் சாப்பிடுவேன் நான். நீ எந்த வெஜிடபிள் செஞ்சினாலும் அதில் பட்டாணி. இப்போ வந்து லெமனு எப்பயும் போடுறதுதான், நான் போடுறதுதான். என்னன்னா வீட்டு மசால், குழம்பு மிளகாத்தூள், வர மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லெமன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இன்கிரீடியன்ஸ். நீ ஏன்பா ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்களே அந்த பேக்கெட்டை போட மாட்டேற? எனக்கு அது பிடிக்கிறதுல, அந்த டேஸ்ட் பிடிக்கிறதுல. ஒரு மாதிரி காட்டா இருக்க மாதிரி இருக்கு, டேஸ்ட் வர மாட்டேங்குது. இதுனா டேஸ்ட் வருது இல்ல, நீ சாப்பிட்றல டேஸ்ட் வருது. முதல்ல அதான் வாங்கி போடுவேன், ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் போடுவேன், எனக்கு அது பிடிக்கல. அதனால இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணணும். அப்பா அது பேர் என்ன, ஹோட்டல் எல்லாம் போனா ஒரு மீன் விற்கிறாங்களே, ஐல. அது என்னப்பா அழகா ஜிலேபி மாதிரி இது, நல்லா பெரிய குண்டா இருக்குது அது. ஆனா வந்து அதை நீ வாங்கி சாப்பிட மாட்டேற. ஐல நமக்கு பிடிக்க மாட்டேன். கடையில சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட் இருந்தது.
கடையில சாப்பிட்டா பிடிக்குது எங்களுக்கு, ஏன்னு தெரியல. அவங்க நல்லா ஊற வச்சு நல்லா பண்றாங்க, நம்ம அர்ஜென்ட்டா பண்றதுனால என்னன்னு தெரியல. நான் நீ பார்த்தேன். ஃபியூச்சர்ல பழகிக்கும் இதெல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பழகிக்கணும். தெரியுமா? ஏன் தெரியுமே, இது ஒரு பெரிய விஷயமா? பழகிக்கணும் சரியா? யாரையும் எதிர்பார்க்காம நம்ம கை நமக்கு உதவி அப்படின்ட்டு இருக்கணும். இல்ல உன் வீடியோ பார்த்து சமைச்சுக்கணும். ஈஸியான மெத்தேடு, கஷ்டமே பட வேணாம். நோகாம நோம்பிக்கு முட்டெல்லாம் இது நல்லா தேய்ச்சி ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என் பிள்ளைங்க கூட என் வீடியோ பார்த்து பழகுறேன். எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஒன்ஸ் மோர் என் பிள்ளைங்க பார்த்து என் வீடியோவை பார்த்து நான் பழகிக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமை. ஆமாப்பா, மத்தவங்க வீடியோவை பார்த்து நம்ம செஞ்சா வெறும் வீடியோவை பார்த்து செய்யற மாதிரி இருக்கும். அம்மா பண்ண வீடியோவை பார்த்து செஞ்சா அப்படியே அம்மாவே செய்யற மாதிரி இருக்கும். சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதான் மண்டையில முட்டை அடிச்சது அப்படிதான் பர்த்டே கொண்டாடுங்க. அந்த காலத்துல இருந்து இப்படி இதேதான், கொஞ்சம் மாத்தியே கொண்டாட மாட்டேன்றானுங்க பசங்க. சர்ப்ரைஸ் பண்றாங்களேப்பா. அப்பவே பண்ணுவாங்க. என் பர்த்டே எல்லாம் அப்பவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. முட்டை அடிக்கிறது சரி, முட்டை அடிக்கிறதுல இல்ல, சர்ப்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்படி அப்படியே மசாலாவை வந்து என்ன பண்ணணும், இப்படி எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சிட்டோமா, அதுக்கப்புறம் இந்த தட்டில் போட்டு பரட்ட. அப்படி இந்த ஒரு மீன் என்ன பண்ணுவேன்? எந்த ஒரு மீன்? இந்த ஒரு மீன் இருக்கு பேரு இருக்கா? பாருங்களா, சொல்ல வேண்டியது எனக்கு தெரியல, தட்டில் இல்ல போலன்னு நினைச்சுன்னு இருந்தேன். அதுக்குதான் வளரணும். வளர்ந்துருந்தா அந்த பிரச்சனை இருக்கா? வாரத்துல கவனிக்கவே இல்லை, தட்டுல தெரியவே இல்லை எனக்கு. ஓகே, இப்ப மசாலா வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆனா இது உசாரா பண்ணணும், ஏன்னா இந்த ஃபிஷ் என்ன ஆகும்னா கையை கிழிச்சு விட்டுரும். ஆமா, சங்கரா மீன். ஆனா இது பெரிய மீன், இது சின்ன மீன் இல்ல, பொடி மீனும் இருந்தது. பொடி மீன் நான் வாங்கல. வந்து கொஞ்சம் உசாரா பண்ணணும்ல, கையை கிழிச்சு விட்டுரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வச்சிட்டோம் செமையா. இது அப்படியே ஊறினே இருக்கட்டும் சரியா? செமையா ஊறினே இருக்கட்டும். டேஸ்டி இன்னைக்கு மீன் சாப்பிட போறோம். டேஸ்டி. ஓகே, இதை ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபிஷ் குழம்பு வைக்க போறோம். இது என்ன தெரியுமா? நல்லெண்ணெய் போட்டு மீன் குழம்பு வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஈஸியான மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு எவ்வாறு செய்வது அப்படின்ட்டு பேபிமா வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண போது. சிம்பிள் அண்ட் நீட்டா பண்ணும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். வெந்தயம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை போட்டு வறுக்கணும். அதுவா பொறுமையாக வறுத்து வெளில வரும். நீங்கள் ரொம்ப தீஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போடக்கூடாது, மூஞ்சில் அடிச்சிடும். கரெக்டாப்பா? அதே மாதிரி இந்த சவுண்ட் வர லெவலுக்கு நீங்கள் வெங்காயத்தை போட்டால் போதும். ரொம்ப ஓவராக எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போடாதீங்க. நான் வந்து அவங்க எதை செய்யக்கூடாதோ அதை சொல்லி நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். அப்போ தான் ஈஸியாக ஏறும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயம் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி செய்யாதீங்க அப்படின்னா ஏற்றுப்பாங்க. ஓ, அப்புறம் இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன். நீ ஈஸியாக சமைக்க சொல்லித்தர பார். நல்ல என்ன வாசம் பார், எப்படி கமன்னு கமக்குது. காஞ்ச கருவேப்பிலை போட்டு வறுக்கு தானே போகிறாங்க. அது எந்த கருவேப்பிலையாக இருந்தாலும் வரமிளகா போட்டுக்கணும். செட்டிநாட்டு ஸ்டைல் மீன் குழம்பு. எதை வேணா செய்ய, மீனை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணம் குழம்பு எடுத்து வச்சிடு. அப்புறம் தக்காளி. ஓகே, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் உப்பு போட்டுக்கணும். ஓகேவா? உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன், அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். நிறைய பேர் என்னோட ஃபாஸ்டிங் என்னாச்சு என்ன வெயிட் லாஸ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, என்ன பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க. இன்னும் சிறிது நேரத்தில் நீங்க பார்க்க போறீங்க அந்த வெயிட் லாஸ். இல்லப்பா, என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் எதையுமே நம்ம வந்து செய்ய முடியாது. ஓகேவா?
உடனே நம்ம வந்து அறிபறியா வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து நார்மலா வந்து மார்னிங் சாப்பிட மாட்டேன். ஓகேவா? அதே வந்து அப்படியே நான் ஃபாலோ பண்ணி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி கொண்டு போறேன். ஏன்னா அது வந்து நம்மளால பண்ண முடியும், பண்ண முடியாதுல, பண்ண முடியற விஷயமா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஏஞ்சா ஒரு அரை டம்ளர் காஃபி இல்லைன்னா ஒரு டம்ளர் காஃபி சின்ன டம்ளர் தான் குடிப்பேன். அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மதியானம் ஒரு 12 மணிக்கு மேல 1 மணி 2 மணிக்குள்ள லஞ்ச் முடிச்சிருவேன். 2 மணிக்குள்ள லஞ்ச் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 1/2 டம்ளர் டீ. அப்புறம் ஒரு 7-8 மணிக்குள்ள நான் வந்துட்டு என் டின்னர் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வாக்கிங் போகணும், அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நான் ஈவினிங் டைம் குளிச்சுட்டதுனால வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. இன்னைக்கு வந்து வாக்கிங் போயிட்டு வந்து தான் குளிக்க போறேன். அதனால வந்துட்டு நமக்கு அது ஃப்ரெஷ் ஆயிடும். எங்கே வாக்கிங் போகலான்னுங்கிற? அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு வர வேண்டியதுதான். எத்தனை மணிக்கு? ஒரு 6-7 மணிக்கு மேலே, இல்லைன்னா 10 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே போயிட்டு வந்தோம்னா குளிச்சுட்டு தூங்கிடலாம். அப்போ சாப்பிட்றது எப்போ சாப்பிடுவேன்? அதான் 8 மணிக்குள்ள சாப்பிடணும்ன்ற. இட்லி சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகிறேன். ஆமா, சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும். ஆமா, ஓகே. நமக்கு டைம் கிடைக்கும் போது தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு மினிமம் அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணல அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம உடம்புக்கு வந்து மேற்கொண்டு ஏறாம நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மட்டும் நம்ம பண்றோம் அப்படின்னா மேற்கொண்டு ஏறாம இருக்கும். அதுதான் எனக்கு நடக்குது. இப்ப எனக்கு வந்து ஏறல, மெயின்டைன் பண்ற. ஆமா, எனக்கு ஏறல. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் 1 ஹவர் 2 ஹவர் அந்த மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். சடசடன்னு குறைய ஆரம்பிக்கும். அதுவும் எடுத்தது எல்லாம் குறையாது. ஒரு 10 to 15 days 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம பாடி வந்து இது அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் குறையவே ஆரம்பிக்கும். எடுத்ததையும் வந்து ரிசல்ட் பார்க்கணும் அப்படிங்கறது நடக்காத விஷயம். மினிமம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 months ஆகும். 2 months ஆகும் நம்ம கிட்ட ஒரு 10 கிலோ 5 கிலோ குறையறதுக்கு, 5 to 10 kgs குறையறதுக்கு நம்ம வீட்டுல செய்யறோம் அப்படின்னா. மத்தபடி நம்ம ஏதாவது கோச்சு ஈவன் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இமிடியேட் ரிசல்ட் கூட மேபி இருக்கலாம். 2 வாரமா சாப்பிடாம இருக்கேனா? ஆமா, 2 weeks சாப்பிடாம இருக்கிறேன். நான் இப்ப உங்களுக்கு வெயிட் காட்டுறேன். ஆமா, என் வெயிட்ட பார்த்தா தெரியும்பா. 2 வாரத்துல ஏதாவது கம்மி ஆயிருக்குதா ஆகலையான்னு. பட் ஆனா நான் வெஜிடேரியனே நிறைய சாப்பிட்றேன். ஏன்னா பசி எடுக்க கூடாதுன்னு. இட்லியா இருந்தாலும் 5 இட்லி சாப்பிட்றேன், பெரிய பெரிய இட்லி. நேற்று நைட் அப்படிதான் பண்ணேன். முந்தா நேற்று தான் ரொம்ப ஓவர். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் சாப்பாடு, ஒரு 4 பணியாரம், குழம்பு மிளகாய் தூள். வாப்பா டக்கு சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு வாப்பா. வெயிட்ட பாப்போம்ப்பா. வெயிட்ட பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. புளி ஊத்திட்டு வரேன். இது அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்துட்டு புளிய ஊத்துறோம். புளிய கசக்கிட்டு வரேன். இப்ப நீ இப்படி இன்ஃபார்ம் பண்ணாம எடுத்து புளியை கரைச்சி ஊத்தி நிந்தினா என்னப்பா அர்த்தம்? நீ அதுக்குள்ள எங்கேயும் காணாம போயிட்ட. புளி கரைச்சி ஊத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பொரியல் பட்டாணி பொரியல் தீய போகுது. அது தேங்காய் போட்டு. ஆமா, இது பட்டாணி எடுத்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் அதில் சீவி போட்டாதான். போதும்பா, ரொம்ப தேங்காய் இருக்கும். தேங்காய் வந்து தேங்காய் சாப்பிட மூஞ்சி ஷைன் ஆகும். இப்போ ரெடி ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு கிடையாது. இது முதல்ல ரெடி ஆகிறதுக்கு பேர் காரக்குழம்பு. மீனை போட்டால் மட்டும்தான் மீன் குழம்பு. அதுக்கு முன்னாடியே எனக்கு எடுத்து வச்சுடுவாங்க. என்னப்பா என் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலில் ரெடி ஆகிடுச்சு என் பொரியல். தண்ணி இருக்கு சரி, பட்டாணி வந்துச்சா பாருன்னு சாப்பிட்டு பார்த்தேன், வெந்துச்சு. அதுவும் அப்படியே ட்ரை ஆகிடும்ட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் மட்டும் தான் ஊற்றுவேன் நான் மீன் குழம்புக்கு. அதனால தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். இது உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு, எனக்கு தேங்காய் பால் குழம்பு. எனக்கு என்னப்பா குழம்பு இதுக்கு பேர்? கார குழம்புல வச்சுக்கோப்பா. நீ நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் குழம்பு, தேங்காய் காரக்குழம்பு, தேங்காய் காரக்குழம்பு. இது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு காரக்குழம்பு மொத்தத்தில் நீ ஊற்றி சாப்பிடு. இது நான் உனக்கு குழம்பு எடுத்துட்டு நாங்கள் மீனை போட்டுருவோம். எடுத்து இதில் வந்துட்டு இது ஓகே, 100 out of 100. அதுக்கு மீன் போடுறதுக்கு முன்னாடி அந்த குழம்பு எடுக்கிறதுனால 100 out of 80. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி மீன் வறுக்க வேண்டியதுதான் நம்ம. ஓகே, அதுக்கு முன்னாடி வெயிட்ட பாத்துருவோம். வா வா. வறுக்கூடாதுப்பா, தொடவே கூடாது அதை கையில. நான்வெஜ் எப்படி தொடறது நான் கையில? நான் போடுறேன், நீ
போடு கரண்டியில. கரண்டி வழியா பாஸ் ஆகும்ல. பரவாயில்ல, பாஸ்லாம் ஆகாது. இப்படிதாக்கா சொல்ற பத்தியா நீ? நான் உனக்காக செய்யறேன், எனக்காக ஒரு மீன் கூட நீ வறுத்து தர மாட்டேன்ற பத்தியா? வெய்ய வறுத்து தரேன், ஒரு பெரிய விஷயமா? நைஸ் பேச்சு பேசுறதுல பேபி மாவு மிஞ்சின பெண்மணியே கிடையாது. நான் உனக்காக பாரு, நீ கேட்காம பொரியல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்படி எனக்கு பண்ணணும்ல. பண்ணி தரேன். இது என்ன பெரிய இதுவா இருக்கிறது? ஒரு 8 மீன் இருக்குதா, 2 ஈடு போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு ஈடு போட்டு போதும் இப்போதைக்கு, நைட் ஒரு ஈடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் காயட்டும், இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள வெயிட்ட செக் பண்ணிட்டு வந்துருவோம். காத்து மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டென்ட். நோ 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 காத்து மாதிரி இப்போ காத்து மாதிரி காண போகும் பேபி மாவை பாருங்கள். எப்ப பார்த்தாலும் மெயின்டைன் பண்றேன், ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. 78.3. நம்ம என்னதான் டயட் இருந்தாலும் ஏறி நில்லு. கமான். அடுத்தது மௌலி 53. ஓகே 53. பாப்பா நீ வா. அடுத்த காத்து. டன் 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 டன். காலட்ரா. நானே என்னடா இதுன்னு பாக்குறேன். 47. என்னடா இது அப்படின்னு இறங்கிட்டு ஏறு திரும்பி. என்னோட 10 கிலோ கம்மியா இருக்கு. ஏறு. அது ஏறுங்க மாறி. அது பரவாயில்ல, நில்லு. நான் என்னடா 47 அப்படின்னு பார்த்தேன். 43. ஓகே, எனக்கு 10 கிலோ. அப்பா நீ வந்து தாய் அடிச்சு ஊட்டியதில்ல. 43 இல்ல, நான் மாத்தி பாடுறேன். தாய் அடிச்சு ஊட்டியதில்ல, ஹோட்டல்காரன் ஊட்டி விட்டான். நானா அம்மா சாப்பாட்டுல வளரல, ஹோட்டல் சாப்பாடு வளர்க்குது. என்ன 3 கிலோ இருக்கு. ஜிம் போயிட்டு வரும்போது 55 கிலோ நம்ம இருந்தேன். கம்மியா தான் இருக்கு. ஆமா ஜிம். நான் தான் வந்து வெயிட் நிஜமாலே கம்மியா இருக்கும். நீ இப்போ கிளம்பு. எல்லாத்தையும் கழட்டிடுவால ஒரே புடிச்சுக்கை. அப்பவும் அது இருடா 75.65. அப்பவும் அதேதான் இருக்குதுப்பா. ஆமா, நம்ம இறங்கவே இல்ல. நம்ம இவ்வளவு சட்டி இட்லி சாப்பிடுறேன், சட்டி தோசை சாப்பிடுறேன். சரி ஓகே, இதுதான் எங்க குடும்ப வெயிட். திரும்பி அதேதான்ப்பா காட்டுது. 75-65 தான்ப்பா காட்டுது. என்னை விட எத்தனை கிலோ ஜாஸ்தியா இருக்க? நீ 2 கிலோ ஜாஸ்தியா இருக்கிறது ஜாஸ்தியாவே தான் இருந்துன்னு இருக்க. எனக்கு தெரிஞ்சு நான் வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து இறங்க மாட்டேங்குது. என்னதான் 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் இறங்கலையப்பா. இன்னும் அப்ப நான் ஸ்கிப்பிங் எல்லாம் போட்டு இருந்தப்ப 74 வந்தேன். அதான் கொஞ்சம் வாக் பண்ணணும்னா மூஞ்சி சளைக்கவே இல்லையோ. மூஞ்சி அப்படியே தான் பூத மாதிரி இருக்குது. சாரு எவ்வளவு பெரிய மூஞ்சியா இருக்குது. ஒல்லி ஆகணும் இல்ல மூஞ்சி எல்லாம். அப்ப லிமிட்டா சாப்பிடணும். நான் கோயம்புத்தூர்ல எடுத்த போட்டோ இங்க வைக்கிறேன். இப்போதைக்கு அதுக்கும் அப்படியே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வைப்போம். வெஜிடேரியனா இருந்தாலும் லிமிட்டா சாப்பிடணும். வேற ஜாஸ்தி சாப்பிடுறேன். என் மீன் புடி. ஓகே, அத நான் திருப்பி போட்டு போனேன். இப்ப நீ வந்து நீ தான் ஒரு சீன் போடுற. நான் முதலே வச்சுட்டேன். சரியா, அவ்வளவுதான், ஜோலி ஓவர். நான் வந்து திருப்பி விட்டேன். நான் தான் கொஞ்சம் திருப்பி விடுறேன், நீ திருப்பல. இப்போ திருப்பி விடுறது ஒரு வேலையாப்பா? திருப்பி விடுறதுல மீன் வறுத்தல்ல ஒரு வேலையா அப்படின்னு நீ சொல்லின்னு இருக்க. நான் தான் மீனே வறுத்துனுக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து. சரி ஓகே. என் தேங்காய் காரக்குழம்பு கொதிக்கிறது. இன்னும் சற்று நிமிடங்களில் தேங்காய் காரக்குழம்பு ஷிஃப்ட் ஆகும் பாத்திரத்தில். அதே தேங்காய் காரக்குழம்பு மீன் குழம்பாக மாறும். மீன் போட்டதுனால மீன் ரெடியா இருக்கு அதுல அள்ளி போடுறதுக்கு. திருப்பி இந்த கப்ல போட்டா போதும்லப்பா. பாப்பா இத்தினூண்டு குழம்புலாம் எனக்கு பத்துமாப்பா? பா ஒரு கப்பு போதும்பா உனக்கு. பா இத்தினூண்டு குழம்பு இப்படி பத்தாவே பத்தாதுப்பா எனக்கு. ரசம் ஏதாவது வாங்கி வந்து சாப்பிடுப்பா. ஒரு அடிச்சக்க ரசம் வச்சிருக்கு வந்து வாங்கி வந்து. சரி ரசம் இருந்ததுலாம் கூட ஓகே. ஓகேவா? பா இன்னும் தழும்பு ஊத்தி வை. பா எனக்குலாம் குழம்புலாம் பத்தவே பத்தாதுப்பா. 3 பேத்துக்கு எவ்வளவு குழம்பு இருக்குதுன்ட்டு.
என்னப்பா அப்படியே சூப் மாதிரியே இருக்குதுப்பா அது. தேங்காய் காரக்குழம்பு சூப். உனக்கு அதுவாது எடுத்து வச்சேன்ல, சந்தோஷப்படு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது. சாப்பிட்ட என் தேங்காய் காரக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளோட மீன் குழம்பும் ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ் கூட ஆகாது, அவ்வளோதான். அதுவும் ரெடி. அனைத்தும் ரெடி. சமைத்த என் கைதான். புரியுதா? கை வேணா வாடகை வாங்கிக்கோ. வாடகை தராங்க. சரி போய் ரசத்தை வாடகை வாங்கிட்டு வா முதல்ல. எனக்கு பத்திரம்லாம் அட்லீஸ்ட் ரசம்னாச்சும் ஊற்றி சாப்பிட்டுப்பேன். நீங்க நான் தயிர் வாங்கலாம்னு நினைச்சேன். சரி மீன் குழம்பு தயிர் சாப்பிட மாட்டீங்கன்ட்டு வந்துட்டேன். பாரு சுண்டுனதுக்கு அப்புறம் மீன் குழம்பு எத்தனும் இருக்குதுன்ட்டு. எங்க 3 பேர்த்துக்கு 2 நேரத்துக்கு இவ்வளவு மீன் குழம்புனா பத்துமா? நீ ஏன் சொல்ல? அநியாயத்தை சொல்ல, அநியாயத்தை சொல்ல. இந்த மீன் குழம்பு எங்களுக்கு பத்துமா? வச்சது நீனு, நான் என்னமோ வச்சா மாதிரில பேசுறேன்ப்பா. ஒரு சட்டி சோறு போடாத. வெஜிடேரியன் சாப்பிட்டு கூட பிரயோஜனம் இல்லை. 75 கிலோலயே இருக்கிறேன். அதுக்கு என்ன பண்றது? வாயில் நேரம் பார்த்தா எதையாவது அரைச்சினே இருந்தா நான் என்ன சொல்றது? இந்த டேக்கெட் குழம்பு, மை தேங்காய் காரக்குழம்பு, அண்ட் தென் கடன் வாங்கின ரசம், அதுவாது இருந்ததே உனக்கு. அப்புறம் அது என்னது என்னோட சைட் டிஷ், மெயின் சைட் டிஷ்ங்க ஓம்பொடி. எப்படி சாப்பிட்றேன் பாரு நான். 3 டிஷ்ஷோட நீங்க பாரு ஒரே டிஷ்ஷு. நாங்களும் 3 டிஷ் தான். எங்க மீன் குழம்பு, மீன் வறுவல். நீ இதில் பட்டாணி போட்ட கேரட் பீன்ஸ் நீ சாப்பிடுவ, அதுங்க சாப்பிடாது. ஃபர்ஸ்ட் நான் என்னோட தேங்காய் காரக்குழம்பு எப்படி இருக்குது, கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக இருக்கும். நல்லா தான் இருக்கு மீன் குழம்பு. உனக்கு மீன் குழம்பு நல்லா இருக்குது. எனக்கு தேங்காய் காரக்குழம்பு சூப் எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். இது நல்லா தான் இருக்கும். அப்படியே வெஜிடேரியன் காரக்குழம்பு மாதிரியே தான் இருக்குது. அப்ப அது என்ன மீன் குழம்பு? அது மீன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒண்ணு எடுத்து தனியா ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும். வெஜிடேரியன் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் அண்டா குண்டாவா சாப்பிட்டா அப்படிதான் வெயிட். ஆனா வயிறு வந்து வெயிட்டாவே தெரியல. இப்ப சாதாரணமா வந்து இவ்வளவு சாப்பாடு சட்டுன்னு இப்ப இறங்காது. இங்க காட்டு. எப்பயுமே சட்டுன்னு இறங்கவே இறங்காதுப்பா. 1 மாசம் 2 மாசம் நம்ம உடம்பு இதை ஏத்துக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம உடம்பு அதை ஏத்துனுக்குது. அது இறங்கலான்னு முடிவு எடுக்கும் போது நான் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். திரும்பி ஏறிடும். ஓகே, என்னையா நம்ம ஆண்டவருக்காகவும் நம்ம வேண்டுதலுக்காகவும் இருக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆண்டவர் இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.